ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் புளி சாதம் அது கூட பட்டாணி பிரட்டல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி சாதத்தோட பட்டாணி பிரட்டல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க. அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி ஊற்றி கூட ஊற வச்சோம்னா சீக்கிரமாகவே ஊறிடும் புளி. ஒரு ஸ்பூன் மல்லி, வரமிளகாய் 2, காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்திருக்க புளிக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக இடிகளில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். புளியை நல்லா சக்கை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் புளி சாதத்தை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பொடியிலே வரமிளகாய் சேர்த்துருக்கோம். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன். வேர்க்கடலை வறுத்தது தாங்க நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் எண்ணெயிலே நல்லா பொரியணுங்க. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். ஓரளவு இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க. கொஞ்சம் இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொழிச்சு வச்சுருக்க புளிசாத பொடியை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி புளிசாத பொடி சேர்க்கும் போது நமக்கு புளிசாதம் வாசமாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். சரியான கன்சிஸ்டன்சியில் புளி ரசம் நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம புளி சாதம் கிண்டிடலாம். புளி சாதம் பட்டாணி பிரட்டலுக்கு பட்டாணி 100 எடுத்திருக்கேங்க. இதை நல்லா 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை உப்பு சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்க போகிறேன். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்தளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணி பிரட்டல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி பிரட்டலுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இது கூட ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும், அந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புளி சாதத்துக்கு பட்டாணி பிரட்டல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்போதும் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தக்காளியை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடணும். ஒரு கைப்பிடி திருவின தேங்காய் எடுத்திருக்கேங்க. இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் பட்டாணி பிரட்டலுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்துடலாம். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்க சேர்த்துடலாங்க. லைட்டாக இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். மெதுவாக தான் கிண்டணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே உடஞ்சி போயிடும். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் பட்டாணி பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்புலேயே வச்சு நல்லா அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுடலாங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி சூப்பராக நமக்கு பட்டாணி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. புளி சாதம் பட்டாணி பிரட்டல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.